அதே நேரம் யாருக்கோ சண்முகம் ஸ்டேஷனுக்குள்ள போன விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதான் இப்ப எல்லாரும் ஸ்டேஷனை ரவுண்ட் அப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன செய்யறது? எதுக்கா அவனுக்கு இந்த வேண்டாத வேலை? எப்படி சிக்கிட்டு இருக்கா பாத்தியா? டேய், இப்ப நாம அவனை காப்பாத்தி ஆகணும். இப்ப எதையும் பேச டைம் இல்ல. ஏதாவது ஒரு வழி சொல்லு. என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல. இரு, நான் உடனே அங்க வந்து தொலைறேன். முருகா, காப்பாத்துப்பா. सर जी, आके मुझे मदद करना। सर जी, मेरा पत्नी से मैं बात करना पड़ेगा। फोन फोन आपका मोबाइल दे दो जी। போனா எதுக்குல உனக்கு போன்லாம் தர முடியாது போல. प्लीज सर जी, प्लीज जी, ओनली वन कॉल जी। எதுக்குல அழுதனி வாயிலே குத்த போதும் பாரு. आपका मोबाइल दे दो जी प्लीज। போன்லாம் கிடையாதுல. உனக்கு போட் கொடுக்கிறதுக்கான வந்தேன். முக்கியமான வேலை இருக்குல. என்னை நிம்மதியா தேட விடல. சும்மா இல்ல. जी जी, இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. உள்ள இருக்கிறவன் டெரரிஸ்ட். அவனை உயிரோடவோ பணமாவோ புடிச்சாகணும். விஷயம் இவ்ளோ சீரியஸா போயிட்டு இருக்கே வெட்டுக்கிளி. பயமா இருக்கு வெட்டுக்கிளி. இந்த பாண்டி வேற இன்னும் வரல. மைனி, அவரு செந்தூர்ல இருந்து வர வேணாமா? என்னாச்சு? இன்னும் உள்ளதா இருக்கானா? ஆமா மேடம், உள்ளதா இருக்கா மேடம். நீங்க சொன்ன உடனே ஸ்டேஷனை ரவுண்ட் அப் பண்ணிட்டேன். ரத்னம், அவன் ரொம்ப மோசமான தீவிரவாதின்னு நினைக்கிறேன். அவனை தப்பிக்க விடவே கூடாது. இப்ப நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க. இப்ப நாம வெளியே இருக்கிறது அவன் கண்ணிலேயே படக்கூடாது. அதனால வெளியில இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுங்க. உள்ள இருந்து அவன் பார்க்கும்போது அவனுக்கு வெறும் இருட்டு தான் தெரியணும். பண்ணிடுறேன் மேடம். அது மட்டும் இல்ல, எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். யார்கிட்ட கன் இருக்கு? என்கிட்ட இருக்கு மேடம். என்கிட்டயும் இருக்கு மேடம். ஐயோ, கன் எடுத்து கையில வச்சுக்கோங்க. ஓகே மேடம். வீரா, கவனமா கேட்டுக்கோ. அவன் ஒரு தீவிரவாதி. அவன் மேல கொஞ்சம் கூட இரக்கம் காட்டக்கூடாது. எஸ் மேடம். அவன் வெளியில வந்ததும் யோசிக்கவே வேண்டாம். நேரா அவன் தலையில குறி வச்சு ஹெட் ஷாட் அடிக்கணும். அண்ணே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே டாக்டர் அம்மா. பாண்டி, சீக்கிரம் வாடா. மாமா, சண்முகம் பண்ணது தப்புதான்டா. ஆனா அவன் இப்ப காப்பாத்தணும். உள்ள தாண்டா இருக்கான். அவனை எப்படியாச்சும் காப்பாத்து. இப்ப அவனை டெரரிஸ்ட்னே முடிவு பண்ணிட்டாங்க. என்கவுண்டர் பண்ண போறாங்கடா. டேய், அவனை எப்படியாச்சும் காப்பாத்துடா. என்னல இது? ஸ்டேஷனே மொத்தம் ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் போடா. தயவு செஞ்சு எப்படியாச்சும் காப்பாத்துடா. சரி, போய் ஏஎஸ்பி மேடம் கிட்ட பேசுறேன். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. மேம், இந்த ஸ்டேஷன்ல உங்களுக்கு என்ன வேலை மிஸ்டர் முத்துப்பாண்டி? சும்மா இந்த பக்கமா வந்தேன் மேடம். உங்க மெகாபோன் சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்தேன். ஒரு டெரரிஸ்ட் அரெஸ்ட் பண்ண போறோம். டிஸ்டர்ப் பண்ணாம தள்ளி போங்க. மேடம், அவன் டெரரிஸ்டா என்னன்னு எப்படி மேடம் முடிவு பண்ண முடியும்? நீங்க ரவுண்ட் அப் முதல்ல வாபஸ் வாங்க. நானே உள்ள போய் பேசி அழைச்சிட்டு வந்துடுறேன். Will you shut up? இது உங்க ஸ்டேஷன் லிமிட் இல்ல. எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீங்க என்னோட பெரிய அதிகாரியா என்ன? முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. Get out. மேம், நான் சொல்லுது Get out ன்னு சொன்னேன். சாரி மேம். அங்க எங்க போறீங்க? இந்த ஸ்டேஷனுக்கு காம்பவுண்ட் வெளியே போய் நில்லுங்க. போங்க. இல்ல மேம், எஸ்ஐ வீரா கிட்ட ஒரு வார்த்தை. இப்போ நீங்க இந்த இடத்தை விட்டு போகல, உங்க மேல டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும். பரவாயில்லையா? சாரி மேம்.
என்னடா இப்படி சொல்றாங்க? என்னத்த சொல்ல, சுட வேண்டாம்னு வீரா கிட்ட சொல்ல கூட முடியல. என்ன செய்யுதுன்னே தெரியல. ஹலோ, உள்ள இருக்கிறது யாரா இருந்தாலும் உடனே வெளியில வரணும். இல்ல எங்க போலீஸ் போர்ஸ் மொத்தமும் உள்ள வந்துரும். மொத்தம் 2 கன் இருக்கு. நீ தப்பிக்கவே முடியாது. நான் 5 எண்ணுவேன். அதுக்குள்ள நீ வெளியே வந்தாகணும். இல்ல உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது.